நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்புகளை யார்கிட்டருந்து வாங்கணும்? அதனால தான் அவர் ஜெபிக்கிறார். தேவன் எதுக்காகவும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் எனக்கு தோணுன காரியங்களுக்கு ஜெபிக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. எனக்கே தெரியுது என் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், நல்லது தான். ஆனால் காலமெல்லாம் அதுக்காகவே என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவன் சில காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அது மிக மிக முக்கியமானது. இந்த சபையிலே மிக மிக முக்கியமானவர்கள் நீங்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஜெபிக்கிற ஆள்கள் தான் மிக மிக முக்கியமானவர். தேவன் என்ன பண்ணார், பூமியில் இருந்த நாட்களில் ஜெபிக்கிற ஆளுகளாகிய பேதுருவையும் யோவானையும் தன்னோடு கூட என்ன பண்ணிக்கிட்டார். எல்லாம் 12 பேர் சீஷர்கள் தான். அதெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு கூட்டுட்டு போனது பேதுருவையும் யோவானையும் தான், இல்லைங்களா? அப்போ பேதுரு, யாக்கோப்பு, யோவான், இந்த 3 பேரையும் ஏன் தேவன் கூட்டுட்டு போனார் அப்படின்னு சொன்னால், அவர்களெல்லாம் எப்படி ஆட்களாக இருந்தாங்கன்னா ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்போ ஜெபிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட சொல்லுவார். அதாவது தேவன் கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். நம்ம பிரச்சனைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஜெப வீரர்கள் கிடையாது. அது எல்லாரும் பண்ணுவாங்க. இப்போ அவிசுவாசி கூட பண்ணுறான், அதுவும் என்ன தானே ஜெபம். அவங்களுக்கு யாருன்னு தெரியலை, ஆனால் என்ன தான் பண்ணுறாங்க. அதனால அவர்கள் ஜெப வீரர்கள்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்மளை காட்டில் ஜெப வீரர்களாக இருப்பாங்க. ஆனால் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் உணர்த்தும்படி நீங்கள் முதலாவது ஜெபிக்கணும். தேவன் தான் உங்களை உணர்த்தணும். உணர்த்தின காரியத்துக்காக ஜெபிக்கணும். இப்போ புரியுதுங்களா? ஜெபம்னா தேவன் என்ன பண்ணணும், உணர்த்தணும். தேவன் உணர்த்தின காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். ஒப்புரவாகிறது அப்படின்றது ஒரு முதல் பகுதி. ஒப்புரவாகுதல் அப்புறம்தான் நீ என்ன பண்ணணும். நீங்க ஒப்புரவாகாம, நீங்க உங்கள் இருதயம் ஒப்புரவாகாமல், உங்கள் சத்துருக்களோட, உங்களை பகைக்கிறவர்களோடு கூட, உங்கள் எதிரிகளோடு கூட, உங்களை விரோதிக்கிறவர்களோடு கூட உங்கள் இருதயம் ஒப்புரவாகாம நானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது தேவாவி கிடையாது. தேவாவி அப்படி இருக்காது. ஆவியானவர் பூமியில தெளிவா சொல்றார், நீ தேவாலயத்துக்கு போயிட்டு காணிக்க போடுற இடத்துக்கு போயிட்டு அங்க போய் காணிக்க வச்சுட்டு நேரம் எங்க போ என்ன ஆகும் முதல்ல, அப்புறமா வான்னார். அப்படி ஆள் மட்டும்தான் வான்னார். என்னங்க நம்ம எப்படி அப்படியா, சரி சரி என்ன பண்ணுவோம் பையா, ஏன்னா உங்களால் மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியாததுனால நம்ம என்ன பண்ணுறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நானும் என்ன பண்ண மாட்டேன். அப்படிதான் சொன்னார். அவர் இல்லைல்லப்பா பரவாயில்லப்பா, நீயா வாப்பா சைடு வழி விடுவா அப்படின்னு சொல்லிடுறாரு. நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன்ட்டார். அப்போ இது யார் சொன்னது? ஆவியானவர் அந்த வேஷத்தில் வேற ஆள் சொல்லிட்டு போயிட்டாரா? இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியாது இருந்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் என்ன பண்ண மாட்டார். அப்போ உங்கள் தப்புக்கும் அடுத்த ஆளை மன்னிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? கேட்கல. அதை விடுங்க மாஸ்டர், அதை விடுங்க மாஸ்டர்,
தேச அழிஞ்சுக்கு இருக்கு, என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்கள் யாரையுமே ஏமாற்ற முடியாது. உங்கள் இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்டதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படும்னு யார் சொன்னது? அதுதான் இங்கே கேள்வியே.